மக்களே, கர்நாடகா மாநிலத்தில ஒரு ஷாக்கிங்கான ஒரு ரிப்போர்ட் எடுத்திருக்கிறாங்க. 18 வயசுலேருந்து 35 வயசு வரையும். அந்த ரிப்போர்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா, எச்ஐவி அப்படின்ற ஒரு இது வந்து பார்த்தீங்கன்னா, 2023லேருந்து 24 விட 25, 26ல வந்து பயங்கரமா இன்க்ரீஸ் ஆயிருக்குது. அதில குறிப்பா காலேஜ்ல படிக்கிறவங்க, இந்த ஏஜ் குரூப்ல நெறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற மாரி ஒரு தகவல்லாம் வெளியாயிருக்கு. அத பேஸ் பண்ணி டீட்டெயிலான தொகுப்பு தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா லைக்கும் ஐப்பும் கண்டிப்பாக கொடுத்துடணும். நிறைய பேர் வந்து ஃபேஸ்புக் மற்றும் யூடியூப்பில் ஃபாலோ பண்ணாமல் வீடியோ பார்க்குறவங்க நிறைய பேர் இருக்கீங்க. எல்லாரும் ஃபாலோ பண்ணிவிட்டு வீடியோ பார்க்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். இப்போ கண்டென்ட்டுக்குள்ளே போயிடலாம். ஓகே. ஸோ ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா நேஷ்னல் எய்ட்ஸ் கண்ட்ரோல் ஆர்கனைசேஷன் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிப்போர்ட்டை ட்ரை பண்ணணுன்ற மாதிரி எடுத்திருக்காங்க. அதில் கர்நாடகா ஸ்டேட்டில் வந்து பார்த்தீங்கன்னா அந்த டெஸ்ட் எடுத்திருக்காங்க. 2024லேருந்து 2025லேருந்து 26 வரையும் ஒரு டெஸ்ட் எடுத்திருக்காங்க. அதில் கிட்டத்தட்ட 23லேருந்து 24 வரையுமே டோட்டலாக அங்கே இருந்த கேசஸ் வந்து பார்த்தீங்கன்னா 44,000 எச்ஐவி பாசிட்டிவ் கேசஸ் இன் கர்நாடகா இருந்திருக்கு. ஆனால் இந்த கடந்த 2 வருஷத்தில் மட்டும் 22,000 பேர் வந்து அதில் இன்னும் அதிகமாக பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஸோ டிராஸ்டிக்காக இன்க்ரீஸ் ஆகிருக்கே தாண்டி டிக்ரீஸ் ஆகலை. ஸோ இப்போ கரண்ட்டாக 66,606 பேர் வந்து கரண்ட்டாக அதான் அந்த டிசீஸால் பாதிக்கப்பட்டிருக்காங்க அப்படின்ற ஒரு தகவல் வெளியாகிருக்கு. இதில் பர்டிகுலராக ஏஜ் குரூப் வைஸ் பிரிக்கும் போது பார்த்தீங்கன்னா 18லேருந்து 25 வயசில் வந்து பார்த்தீங்கன்னா 2020லேருந்து 24 வரையும் கிட்டத்தட்ட 3,732 பேர். 2024-25 வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த ஸ்டேட்டில் கால்குலேட் பண்ணும்போது 6,962 பேர். இப்போ 7,000 தொட்டிருக்காங்க. ஸோ ஆக மொத்தத்தில் இதில் அதிகமாக காலேஜ் படிக்கிற நபர்கள், ஸோ அந்த ஸ்கூல்லேருந்து காலேஜ் வரவங்க, ஹையர் படிப்பு யூஜி பிஜி படிக்கிறவங்க, அந்த ரேஞ்சில் இருக்கிற நிறைய பீப்புள்ஸ் இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு தகவல் வெளியாக இருக்குது. இன்னொரு பக்கம் 26லேருந்து 35 வயசில் இருக்கிறவங்க மட்டுமே கடந்த 1 இயரில் 14,665 பேர். ஓவராலாக தான் 66,000 பேர். ஸோ இதில் கம்பேர் டு எல்லா ஏஜ் குரூப்லையும் இன்க்ரீஸ் தான் ஆயிருக்கே தாண்டி டிக்ரீஸ் ஆகலை. அப்போது இந்த மாதிரி இஷ்யூஸ் வந்து இப்போ நார்மலைசிங் ஆகிட்டு இருக்கு அப்படின்ற ஒரு தகவல் வெளியாக இருக்கு. கிட்டத்தட்ட இதன் மூலயமா 2,60,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா இதில் பாதிக்கப்பட்டிருக்காங்களா. கர்நாடகாவில் மட்டும் பாதிக்கப்பட்ட நபர்கள் 2,60,000 பேர் கர்நாடகா ஸ்டேட்டில். இது இந்தியாவிலே 3வது இடத்துல பிடிச்சிருக்காங்க அதிகமான பாதிக்கப்பட்ட நபர்கள். அதில் 2,05,000 பேர் வந்து பார்த்தீங்கன்னா ஆக்டிவாக ட்ரீட்மெண்ட்டு ஆன்டி ரியோ வைரல் அப்படின்ற மாதிரி ஏஆர்டி அப்படின்ற மாதிரி ஒரு தெரப்பி ட்ரீட்மெண்ட் வந்து எடுத்துட்டு இருக்காங்களாம். ஸோ இதில் நிறைய பேர் வந்து இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுக்காமையே அதில் 55 லட்சம் பேர் வந்து ட்ரீட்மெண்ட் எடுக்காமல் இருக்கிறாங்கன்றது பார்க்க முடியுது. 55,000 பேர் சாரி. இன்னொரு பக்கம் இந்த இஷ்யூ இருக்கு இல்லையா, இந்த ஹெச்ஐவி வைரஸ் இன்ஃபெக்ட் ஆகிருக்குல்ல, அதில் யார் யாருக்கு இன்னும் வந்து இன்ஃபெக்ட் ஆகிருக்காங்களா, அது அந்த இஷ்யூ தானா அப்படின்ற தெளிவான கிளாரிட்டி இல்லாமல் நிறைய பேர் இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா அதை கன்ஃபார்ம் பண்ணாமல் டயக்னைஸ் பண்ணாமமே பல பேர் இருந்துட்டு இருக்காங்கன்றதையும் சொல்கிறாங்க. அப்போ அதெல்லாத்தையும் செக் பண்ணால் இன்னும் ரிப்போர்ட்ஸும் ஸ்டாட்ஸும் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குன்ற ஒரு தகவலுமே வெளியாகிருக்கு. இதெல்லாம் ஏன் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு பயங்கர ஒரு கல்ச்சர் ஒன்று டெவலப் ஆகிட்டு இருக்கு இல்லையா. குறிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா டேட்டிங் ஆப்ஸ் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பப்ஸ் பார்ட்டி அப்படின்ற போது அந்த ஒரு மூமெண்ட் இருக்கு இல்லையா, அந்த செக்ஸுவல் மூமெண்ட் இதெல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. இதில் வித்தவுட் ப்ரொடக்ஷன் அப்படின்ற ஒரு சம்பவம் மூலயமா இது நடக்குது. அந்த மாதிரி ப்ரொடக்ஷன் இல்லாமல் நிறைய சம்பவங்கள் நடக்கிறதால தான் இதோட கவுண்ட் இன்க்ரீஸ் ஆகிருக்குன்ற மாதிரி அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் படியே இதில் வந்திருக்குது. ஸோ அதுதான் ப்ரொடக்ஷன் இல்லாமல் நடக்கிறதால தான் இந்த ஒரு இஷ்யூ நடந்திருக்கு. இதை வந்து பார்த்தீங்கன்னா இதை சோஷியலைஸாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த செக்ஸுவல் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் சோஷியலைட் ஒரு நெட்வொர்க் மாதிரி கிரியேட் பண்ணி பண்ணுறதால தான் இந்த இஷ்யூ நடந்திருக்குன்ற மாதிரி ஒரு ஷாக்கிங்கான ரிப்போர்ட் வருது. இதன் மூலிமா என்ன பண்ணியிருக்காங்கன்னா கவர்மெண்ட்டு ஒரு கேம்பை உருவாக்கியிருக்காங்க. MAS கேம்பைன் அப்படின்ற மாதிரி உருவாக்கியிருக்காங்க. காலேஜ் ஒரு சில இடங்களில் மொபிலைசேஷன் ஃபார் எய்ட்ஸ் அந்த சூரேகா அப்படின்ற மாதிரி சுரக்ஷா அப்படின்ற மாதிரி ஒரு ஸ்கீமை உருவாக்கி, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து வெளிப்படையாக இது சொல்கிறதுக்கான தயக்கம் இருக்கும், பயம் இருக்கும், இந்த மாதிரிலாம் இருக்கும் இல்லையா, அவங்களுக்கு இந்த மாதிரி ஒரு QR கோடு கொடுத்து அந்த QR கோடில் போய் நீங்கள் ஸ்கேன் பண்ணி உங்களையே நீங்கள் செல்ஃப் அசஸ்மெண்ட் பண்ணிக்கலாம். என்னென்ன அப்படின்ற மாதிரி உங்களை பற்றி நீங்கள் நாலேஜாக அதை தெரிஞ்சுக்கலான்ற மாதிரி சில
கேம்பெயின்லாம் பண்ணியிருக்கிறாங்க. கிட்டத்தட்ட அந்த கேம்பெயின் 8 மாசத்துக்கு மேல நடக்கும் அப்படின்ற மாதிரி ஒரு உறுதியும் கவர்மெண்ட் தரப்புல இருந்து கொடுத்துருக்காங்க. இன்னொரு பக்கம் காலேஜ்ல இன்டகிரேட்டட் ஹெல்த் கேம்ப்ஸ் அப்படின்ற மாதிரி காலேஜ்ல வந்து பாத்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியலா இந்த விஷயத்த டெஸ்ட் பண்ற மாதிரியும் அதுக்கேற்ற மாதிரி கவுன்சிலிங் கொடுக்குற ஒரு முயற்சியிலுமே தீவிரமா கர்நாடகா கவர்மெண்ட் செயல்பட்டு இருக்காங்கன்றது தகவல் வெளியாயிருக்கு. ஓவராலா 18 வயசுல இருந்து 35 வயசுல 39,028 பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க. சின்ஸ் 2024 இருந்து இந்த 2026 வரையுமே இதுதான் ஹையஸ்ட் நம்பர்ஸா இருக்காங்க. குறிப்பா 15ல இருந்து 35 ஏஜ்ல இருக்கிறவங்க நிறைய பாதிக்கப்பட்டிருக்காங்கன்ற ஒரு தகவல் வெளியாயிருக்கு. இதுல கர்நாடகா 3வது இடம் சொல்றியே, அப்போ எந்த மாநிலம் முதலிடத்துல இருக்கு, எது அப்படின்ற மாதிரி கேட்பீங்க நிறைய பேர். அதையும் சொல்லிடுறேன். இதுல முதலிடத்துல வந்து பாத்தீங்கன்னா மகாராஷ்டிரா, மும்பை, மகாராஷ்டிரா பிளேசஸ் தான் முதலிடத்துல இருக்கு. ரெண்டாவது சதன், இதுவும் வந்து சவுத் இந்தியாவில் இருக்கிறது தான் ஆந்திர பிரதேஷ். கர்நாடகா ஆந்திர பிரதேஷ் பக்கத்துல இங்கே. ஸோ ரெண்டும் பார்டர் மாறி மாறி அந்த கேட்டகரியில் ஆந்திர பிரதேஷ் 2வது பிளேஸ்ல இருக்கு. 3வது தான் கர்நாடகா. இது எல்லாமே ஓவரால் இது எந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அடிப்படையில் உங்க ரேங்கிங் கொடுத்துருக்காங்கன்றத சொல்றேன். ஹையஸ்ட் நம்பர் ஆஃப் பாதிப்புகள் இருந்திருக்கு. அதுல எத்தனை பேர் இன்னும் ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிட்டு இருக்காங்கன்ற கவுண்ட் வைஸ் தான் இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் வந்திருக்குது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும். ஓகே, அடுத்து இதை தாண்டி ஒரு பர்டிகுலர் அடல்ட் குரூப்புன்ற மாதிரி வச்சுக்கலாமே, 18 to 25 அந்த ரேஞ்சில் காலேஜ் படிக்கிற ரேஞ்சில் வந்து பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் மிசோராம் இருக்கிறாங்க, 2வது நாகாலாந்து, 3வது மணிப்பூர், ஸோ மணிப்பால். இந்த 3 தான் ஃபர்ஸ்ட், செகண்ட், தேர்ட்ல இருக்கு. அதுவும் குறிப்பாக நார்த் ஈஸ்ட் ரீஜியன்ல இருக்கிறது. ஸோ இதனால நீங்க என்ன தெரிஞ்சுக்கணும்னா, இதை பத்தி கொஞ்சம் நாலேஜை வளர்த்துக்குங்க மக்களே. இதனால நாலேஜை வளர்த்துக்கிட்டு அதுல நீங்க கொஞ்சம் தெளிவா இருந்தீங்கன்னா அது உங்களுக்கு நல்லது. ஏன்னா இது வந்து இயர் பை இயர் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எல்லாம் பார்க்கும்போது அந்த அளவுக்கு ஒரு பெரிய இன்க்ரீஸ் நடந்திருக்கு. குறிப்பா காலேஜ்ல இருக்கவங்களுக்கு இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7,000 ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்னும் போது ஒரு பெரும் அதிர்ச்சியா இருக்கு. என்னடா நடக்குது இங்க அப்படின்ற மாதிரி. ஃபர்ஸ்ட் எல்லாம் நம்ம இந்த மாதிரி கவுண்ட்லாம் வந்து கொஞ்சம் லெஸ்ஸரா கேட்டிருப்போம். இதெல்லாம் வந்து ஒரு சில நம்பர்ஸ் தான் நம்ம பார்த்துருப்போம். ஷாக்கிங்கா இருக்கும், ரேரா நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஆனா இப்போ இவ்வளோ பெரிய விஷயங்கள், இவ்வளோ ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் இருக்குதுன்னும் போது எனக்கே ஒரு பேர் அதிர்ச்சி ஆயிடுச்சு இதை கேட்கும்போது. பட் இந்த இன்சிடென்ட் நடந்தது என்னமோ 1 மாசத்துக்கு முன்னாடி தான் இந்த ரிப்போர்ட்ஸ் இதெல்லாம் வந்திருக்குது. ஆனா இப்பதான் இந்த விஷயம் எல்லாம் இப்போ ஒரு பயங்கர ட்ரெண்டாக ஆரம்பிச்சிருக்கு, பயங்கரமா வெளியே தெரிய ஆரம்பிச்சிருக்குன்றதால இந்த விஷயத்த உங்ககிட்ட எடுத்துட்டு வந்து சேர்க்கணும், அதை உங்ககிட்ட தெரிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக தான் இந்த வீடியோ கண்டென்ட் எடுத்தது. அதுலயுமே எனக்கு ஒரு தயக்கம் இருந்தது, இந்த டாபிக் எடுத்து நம்ம எப்படி பேசுறது, என்னெல்லாம் சொல்ல போறோம் அப்படின்ற மாதிரி ஒரு தயக்கத்தோட தான் இருந்தேன். பட் பரவாயில்ல, இந்த வீடியோ மூலயமா ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் இதை எடுத்தேன், அதை சொல்லியிருக்கேன். இதுல ஏதாவது பிழைகளோ மிஸ்டேக்ஸ் இருந்தா மன்னித்து விடுங்கள். அது பண்ணணும்னு பண்ணல, இதுல ஒரு சில தயக்கத்தின் வந்திருக்கிறோம் அப்படின்றத சொல்லிக்கிறேன். ஸோ மீண்டும் இன்னொரு வீடியோவில் வந்து சந்திக்கிறேன். பை கைஸ்.